த்ரிஷா பேரு இப்படி அடி வாங்குதே! இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். எடப்பாடி பரப்புரையில என்ன ஆச்சுன்னு தெரியுமா? விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதும், தமிழ்நாட்டுல பல ஹெட்லைன்ஸ்கள் உருவாயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு அவர்கிட்ட இருந்து தனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு மனைவி சங்கீதா மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த விவாகரத்து விஷயத்துல த்ரிஷாவோட பேரும் அடிபடுது. அதுக்கு காரணமும் அவங்க தான். விவாகரத்து மனு தாக்கல் செஞ்ச சில நாட்கள்லயே விஜய் கூட ஜோடியா வந்தாங்க அம்மனி. அப்பத்துல இருந்து இந்த விஷயத்துல அவங்களும் தவிர்க்கவே முடியாத அங்கமா மாறிட்டாங்க. சில பேரு எல்லை மீறி அவங்கள பத்தி பேசுறதும் நடக்குது. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பம்பரமா சுழன்றுகிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல சங்கீதா பெரிய குண்ட தூக்கி போட்டுட்டாங்க. அவங்க தாக்கல் செஞ்ச விவாகரத்து மனுவுல விஜய் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கள முன்வச்சு ஒரு நடிகையையும் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த நடிகையோட பேரு த்ரிஷா தான் அப்படின்னு பலரும் அடிச்சு சொன்னாங்க. அப்பவும் ஒரு தரப்பினர் விஜய் த்ரிஷா மேல நம்பிக்கை வச்சு அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்களும் மேட்சிங்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்து நின்னுட்டாங்க. அப்பத்துல இருந்து ஏகப்பட்ட தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. விஜயும் த்ரிஷாவும் காதலிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு எல்லாம் கதை கட்டி விட்டுட்டாங்க. போதா குறைக்கு அவங்களோட அம்மா உமாவும் அந்த ரீல்ஸுகளுக்கெல்லாம் லைக்க வேற போட்டு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி கரூர் விவகாரத்துல சிபிஐ விசாரணைக்கு விஜய் போனாரு. அப்போ அவர் போறதுக்கு முன்னாடியே விமானம் மூலமா மும்பை போயிட்டாங்க த்ரிஷா. ஆனா அவங்க டெல்லிக்கு தான் போறாங்க அப்படின்னு கதை கட்டி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்போ செய்தியாளர்களும் இத பத்தி ஏகப்பட்ட கேள்விகள கேட்டாங்க. அதுக்கும் பதில் குடுக்காம மௌனமாவே போயிட்டாங்க. அதே சமயம் சில நேரங்கள்ல கொஞ்சம் சோகமாவும் அவங்க போடக்கூடிய இன்ஸ்டா போஸ்ட்டுகள் பல கேள்விகளை எழுப்பி விட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் கூட சேர்த்து கிசுகிசுக்கப்படுறதால தேர்தல் பரப்புரை களத்திலயும் அவங்க பேரு அடிபட ஆரம்பிச்சிருச்சு. அத எதிர்க்கட்சி தலைவரா இருந்த எடப்பாடி பழனிச்சாமி செஞ்சிருக்காரு. அவரு கோபிச்செட்டிப்பாளையத்துல பரப்புரை மேற்கொண்டாரு. அப்போ தன்னோட நீண்ட கால தோஸ்தான செங்கோட்டையன் தாவேகாவுல இணைஞ்சிட்டதால அவர பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணாரு. பரப்புரையில பேசின அவரு, அங்க போய் ஒரு துண்ட அணிவிக்கிறாங்க. இவரும் கேவலம் அந்த துண்ட வாங்குறாரு. இப்ப யார் புகைப்படத்த வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டப்போ, கூட்டத்துல இருந்த ஒருத்தர் த்ரிஷா போட்டோ அப்படின்னு கமெண்ட் அடிச்சாரு. அதுக்கு பழனிச்சாமியோ சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்காரு. அதுல எல்லாம் அவரு கை தேர்ந்தவரு. நீ எல்லாம் என்ன பத்தி கேவலமா பேசுற அப்படின்னு சொன்னாரு. இத பார்த்த த்ரிஷா ரசிகர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. உங்க பிரச்சனையில எதுக்காக த்ரிஷாவ இழுக்கணும்? இதுக்கெல்லாம் உடனடியா மேடம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியே அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் கூட நயன்தாரா பத்தி கொச்சையா பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.